Prophetic Prayer Ladder PPL Ministries, celebrating 7 years of God's unstoppable power and miraculous faithfulness. A word that thundered from heaven, not from man. A ministry anointed to heal, deliver, and transform lives across nations. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நம் சகோதரர் ப்ராஃபெட் டேனியல் ஸ்டீபன் அவர்களை கர்த்தர் தம்முடைய வாயாக அபிஷேகித்து அவர் மூலமாக வல்லமையாய் வெளிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைத்தன. நமது சகோதரர் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பரலோக தேவனின் சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்து 2019 ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி கர்த்தர் அளித்த தரிசனங்களுடனும் மகத்துவமான திட்டங்களுடனும் இந்த ஊழியம் Prophetic Prayer Line ஆக பிரேயர் கால் மூலம் ஆரம்பமானது. 2019 ஆண்டில் மட்டும் 14 நாடுகளிலிருந்து 2000க்கும் மேற்பட்டோர் ஜெப உதவிக்காக தொடர்பு கொண்டனர். இதுவரை உலகமெங்கும் 15,000க்கும் அதிகமான பிரேயர் கால்ஸ் இந்த ஊழியத்திற்கு வந்துள்ளன. ஒவ்வொரு அழைப்பிலும் கர்த்தர் முகமுகமாக பேசி ஜெப குறிப்புகளை சாட்சி குறிப்புகளாக மாற்றினார். ஒரு அழைப்பாக ஆரம்பித்தது இன்று உலகளாவிய ஜெப ஏணியாக வளர்ந்துள்ளது. நெடுநாள் பதிலில்லா கேள்விகளோடு இருந்தவர்கள், கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருந்த குடும்பங்கள், மனவேதனையில் உடைந்த உள்ளங்கள், மரண படுக்கையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், இப்படி பல பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் இருந்த ஜனங்களுக்காக கர்த்தர் ப்ராஃபெட் டேனியல் ஸ்டீபன் அவர்களின் மூலம் சமயத்துக்கேற்ற தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, சுகப்படுத்தி முழுமையாக விடுதலையாக்கினார். இப்ப கர்த்தருடைய வார்த்தை ரிசீவ் பண்றப்ப உங்க குடும்பம் எவ்வளவு சபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. You are no longer in a cursed land. நீ எவ்வளவு சபிக்கப்பட்ட பூமியில இருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் உன்னை சிறந்திருக்க வைப்பேன். I will set you high. Hallelujah. மேலும் 40வது எப்பத்தா தீர்க்க தரிசன விடுதலை கூட்டத்தில் 46 வருடம் காது கேளாத சகோதரி அன்னம்மாளுக்கு நொடி பொழுதில் சுகத்தை கொடுத்தார். மற்றும் 3 வருடமாக நடக்க முடியாத ஒரு சகோதரனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். மற்றும் பிளட் கேன்சரில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சகோதரியை தேவன் அற்புத சுகத்தை கொடுத்து முற்றிலும் விடுதலையாக்கினார். சிஸ்டர், உங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் கேட்காதா? இப்ப கேக்குதா? சின்ன வயசுல இருந்து எதுவுமே கேட்காதா? 46 வருஷமா ஆகுது. இயேசுவின் ரத்தம் ஜெயம்ங்கறாங்க. 46 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு காது கேக்குது, இப்பதான் பேசுறாங்க. இப்படியே கையை தட்டுவீங்க. எனக்கு 3 வருஷமா இது மாதிரி சுத்தமா நடக்க முடியாது, உட்கார முடியாது, நடந்து கார்ல ஏற முடியாது, பஸ்ல போக முடியாது, பஸ்ல ஏற முடியாது, சீட்ல. முன்னாடி உங்களால என்ன செய்ய முடியாது? ஓடுங்க பாப்போம், ஓடுங்க பாப்போம். நல்லாதான் கையை தட்டுங்களே ஆண்டவருக்கு. பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நவம்பர் டிசம்பர்ல ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். பிரதர் தான் சொன்னாங்க, ஜனவரி 8ஆம் தேதி நாங்கள் வரும்போது நான் அழுதுகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார தொட்டு சொன்னாங்க, இந்த நோய் உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும், எந்த தடையுமே இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்களோ அதே டாக்டருடைய வாயிலிருந்து உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ நார்மல் ஆயிட்ட, உனக்கு இந்த வியாதி வந்ததுக்குரிய அறிகுறி கூட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அதே மாதிரி தடையமே இல்லாமல் ஆண்டவர் என்ன இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கேன்சருங்கிற தடையமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கல்லீரல் மண்ணீரல் வீங்கலன்னு சொல்லிட்டாங்க. நார்மல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, நார்மல்னு. கர்த்தரிடமிருந்து வந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும் அப்படியே நிறைவேறி புதிய திருப்பு முனைகளும் பெரிய ஆசீர்வாதங்களும் வெளிப்பட்டன. 2022ஆம் ஆண்டிலிருந்து Prophetic Prayer Line Ministries, Prophetic Prayer Ladder Ministries ஆக மாற்றப்பட்டு இன்று ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஏணியாக கர்த்தர் இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறார். 2020 மே 16ஆம் தேதி ஜூம் மீட்டிங் தொடங்கப்பட்டு இதுவரை 800க்கும் அதிகமான கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. சொன்னார், நான் உன்னோடு இருக்கிற வரைக்கும் நீ எந்த மனுஷனுக்கும் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். எந்த காரியத்தை நீ இறங்கி செய்யறதா இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், நீ தைரியமா இறங்கி செய். இதுவரைக்கும் உனக்கு இல்லாத ஒரு சப்போர்ட் பரலோகம் உனக்கு இந்த கொடுக்கும். இதுவரைக்கும் உனக்கு இல்லாத ஒரு பலன் பரலோகம் இன்னும் உனக்கு கொடுக்கும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்களுடைய ஊழியத்தை உங்க வாழ்க்கையில நிலைந்து இயேசுவின் நாமத்துல பாப்பீங்க. இயேசுவுக்கு எப்படி தூதர்கள் வனாந்தரத்துல ஊழியம் செய்தார்களோ உனக்கும் தேவ தூதர்கள் ஊழியம் செய்யற நேரம் வந்துருச்சு. உன் வேலை ஸ்தலங்கள்ல உனக்காக கர்த்தர் சில தூதர்களை அனுப்புகிறார். உனக்கு கடன் பிரச்சனை
தீர்க்க கர்த்தர் ஒரு தூதர்களை அனுப்புகிறார். காரணம் கர்த்தர் சொல்றார், நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலன். பல தேசங்களிலும் பல மாவட்டங்களிலும் இருந்து 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கர்த்தருடைய வல்லமையான தொடுதலை பெற்று அற்புத சுகத்தையும் மறுவாழ்வையும் பெற்றுள்ளனர். சலோமி என்ன அக்காக்காக ப்ரே பண்றதுக்காக வந்தோம். அவங்களால என்ன செய்ய முடியாது? அவளால ஏன் ஸ்ட்ரைட்டா நிக்க முடியாதுங்க. கொஞ்சம் குனி தான் நிப்பா. குனி தான் இந்த கால் பேலன்ஸ் வர. பலவீனத்தின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் every neuro pain I command to come out of your leg right now. இயேசுவின் நாம நிமிஷமே கர்த்தர் உங்களை நடக்க வைப்பாராக. எழுந்து நட இயேசுவின் நாமத்தில். சிஸ்டர் சலோமி எந்திரிச்சு நில்லுங்க. இப்ப இயேசுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு 7 முறை இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லிட்டு நடங்க. இயேசுவே நல்ல சத்தமா சொல்லிட்டே நடங்க. அவ்வளவுதான், விடுதலை ஆயிட்டீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. உங்க பலவீனம் நீங்கி. வாவ்! ஆராதனை 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 ஆராதனை. You are healed in Jesus name. ஆராதனை ஆராதனை. நல்ல ஸ்பீடா சத்தமா இயேசுவே சொல்லிட்டு நடங்க. நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. உலகத்துல இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆராதனை 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 ஆராதனை. அந்த ஓடுறாங்க பாருங்க. Wow, she is running. Oh my God, she is running. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. Yes, you are healed. ஒவ்வொரு மாதமும் ஜூமில் தீர்க்க தரிசன வாக்குத்தத்த ஆராதனை, இங்கிலீஷ் ப்ரொஃபெட்டிக் சர்வீஸ், ரீசார்ஜ் மீ, எப்பத்தா தீர்க்க தரிசன உபவாச ஜெபம், அதிகார ஜெபம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ப்ராஃபெட்டிக் வாய்ஸ் பேட்ச் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜூமில் நடைபெற்று வருகிறது. இதுவரை 400க்கும் அதிகமான பேர் பங்கு பெற்று தீர்க்க தரிசன சத்தமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். மேலும் வருடந்தோறும் நடத்தப்படும் 40 நாட்கள் உபவாச ஜெபம் அநேகருடைய வாழ்வை மறுரூபமாக்கியது. இன்னும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறவும் வேத அறிவில் அதிகமாக வளரவும் கால் ஜீசஸ், பைபிள் ரீடிங் சேலஞ்ச் போன்ற பல பிரேயர் இவெண்ட்ஸ் நடத்தப்பட்டு அநேகரை புதிய டைமென்ஷனுக்குள் கர்த்தர் கொண்டு சென்றார். 2020ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி முதன்முறையாக கோயம்புத்தூரில் புது வருட தீர்க்க தரிசன ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர், சென்னை, திண்டுக்கல், நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களில் எப்பத்தா தீர்க்க தரிசன உபவாச ஜெபம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதுவரை 35க்கும் மேற்பட்ட வெளிக்கூட்டங்கள் PPL அவுட்டோர் மீட்டிங்ஸ் நடத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கூட்டத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி சுகமளிக்கும் வல்லமையும் விடுதலையாக்கும் பிரசன்னமும் வெளிப்பட்டு பிசாசின் கட்டுகளிலும் வியாதியின் பிடியிலும் இருந்தவர்கள் முழுமையாக விடுதலை அடைந்தனர். இன்னும் ஹோலி ஸ்பிரிட் பவர் கான்ஃபரன்ஸ், அனாயிண்டிங் அண்ட் டெலிவரன்ஸ் ஃபெஸ்டிவல் தேவனுடைய வழிநடத்தலின்படி நடந்து வருகிறது. மேலும் இண்டிவிஜுவல் டெலிவரன்ஸ் பிரேயர் அண்ட் கவுன்சிலிங்ஸ் சென்னையிலும் மற்றும் ஜூம் ஆப்பிலும் நடைபெற்று வருகின்றன. ப்ரொஃபெட் டேனியல் ஸ்டீஃபன் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் தனித்தனியாக பேசி கர்த்தருடைய வார்த்தையையும் ஆலோசனையையும் கொடுத்து அவர்களுக்காக ஜெபித்து வருகின்றார். எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், எதிர்ப்புகள் மத்தியிலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இத்தனை ஆண்டுகள் ஆச்சரியமாக வழிநடத்தினார். This is not by our strength, this is the Lord's divine hand. இது எங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. Raising lives by prayer, releasing destinies by His word, building generations for His glory. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.